ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பார்க்க போகிறதா இன்ஸ்டன்ட் 2 பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3 என்ன நினச்சி வில்லன் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிருப்பான். வில்லன் போட்டு சரி அடின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பான். அப்பயும் ஹீரோ வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்கவே மாட்டேன். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்ல பார்க்குறேன். நம்ம 2 பேரும் தீவிரவாதிகள் கிடையாது, நம்ம பேரும் நண்பர்கள் தான். நடுவில் நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ் ஒரு பிரச்சனை வந்து நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். நாமெல்லாம் அந்த காலத்தில் அங்கே இங்கே பொண்ணு கொடுக்குறது, இந்த நாட்டுன்னு அந்த நாட்டுக்கு பொண்ணு கொடுக்குறது. அப்போ நாடுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது, இண்டோவை பார்க்கணும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா சொல்லிப்போ ஒரு ஸ்டேட்டை விட்டு இந்த ஸ்டேட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம், அந்த ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. நடுவில் பண்ண ஒரு சின்ன தப்பால் நம்ம இவ்வளோ பெரிய இதெல்லாம் இருந்து போச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு இது மேலேயே கொஞ்சம் லைட்டாக கரிசி வந்து சரி இவனை தூக்கி ஜெயிலில் போடுங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்கேன். இதோட நான் பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்போம். இப்போ நான் பார்க்க போகிறது தான் பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறேன். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வச்சுட்டு அங்கே இருக்க அந்த பாகிஸ்தான் கொஞ்சம் எல்லாருமே நம்ம சொல்ல முடியாதுல்ல, சில பேர் நல்ல உள்ளவங்களும் இருப்பாங்க, சில பேர் கெட்ட உள்ளவங்களும் இருப்பாங்க. கெட்ட உள்ளவங்களை போட்டு ஹீரோ போட்டு டெய்லி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் தான் வந்து பார்த்தோன்னா ஹீரோ கிட்டே வந்து பார்த்தோன்னா பேசிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீ இவங்ககிட்ட இருந்தால் நீ செத்து சொன்ன மாதிரி அப்புறம் நான் உனக்கு வந்து பார்த்தோன்னா இது தரேன், நீ எப்படியே தப்பிச்சு போயின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறதுக்கு ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா ஹீரோக்கிட்டே வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன், நீங்கள் தப்பிச்சு பண்ண உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்து பார்த்தோன்னா வந்துடும்ல, நீ என்னை காப்பாற்று நினைக்கிறது எனக்கு பார்த்தோன்னா தெரியுது தான், ஆனால் சத்தியமாக நீ காப்பாற்று உன்னோட பொசிஷனும் போயிடும் சொல்கிறதுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா வந்து ஹை பொசிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுது, எப்படி நீ நடுவில் தப்பிச்சிட்டு போயிடுன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் பண்ண ஒரு நல்ல வேலையால் தான் இப்போ எங்கள் நாட்டு ஒரு குடிமகன் சொல்ல நம்ம நாடுன்னு சொல்ல முடியாது, இப்போ நாங்கள் நாட்டுன்னு சொல்ல முடியாது, அது எப்படின்னு சொல்லிக்கிறது கூட எனக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா தெரியல. உங்களால் தான் எங்கள் நாட்டோட பொண்ணோட உயிரே வந்து பார்த்தீங்கன்னா பொழைச்சிருக்கேன், உயிரோடு இருக்கா எப்படி சொல்கிறது கூட என் வாயில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குது. நீ எங்களை ஒரு மனுஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன், நீ எங்களை ஒரு ஸ்டேட்டாக தான் மட்டும்தான் பார்க்குற, ஒரு நாடாக கூட நீ எதிர்பார்த்ததில்ல. உள்ளே நடக்கிற அந்த நம்ம நாட்டு உள்ளே இருக்கிற பிரச்சனையே இப்போ நம்மளால் சரி பண்ண முடியல, நம்ம பார்டர் போய் அடுத்த நாட்டு பிரச்சனை பண்ணி அந்த நாட்டை ரூல் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டேட்டையே பிரச்சனை பண்ணி இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு தர முடியல. நீ சொன்னது கரெக்டு தான், சில பேரால் அப்படியே மாறிட்டுருக்காங்க, சில பேர் வந்து பார்த்தோன்னா மாற ட்ரை பண்ணுறாங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்காங்க. ரிலீஜியஸ் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையால் தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாலிடிக்ஸ் தான். இப்படி ஹீரோ வந்து பார்த்தோன்னா ஹீரோயின் அப்படியே அந்த பார்த்ததும் கண்டதும் காதலுங்கிற மாதிரி ஹீரோ வந்து பார்த்தோன்னா அப்படி லுக் விட்டுரு. ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா ஏன் அப்படியே நான் பார்த்துருக்கேன்னு கேட்குறதுக்கு ஹீரோ வந்து பார்த்தோன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து பார்த்தோன்னா ஹீரோ வந்து பார்த்தோன்னா கேட்குறேன். ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா சிரிச்சிருக்கேன், நீ இன்னொரு நாட்டு வீரன், இப்போ நீ ஜெயிலில் மாட்டிக்கிட்டு கிடக்கிற, உனக்கு இதெல்லாம் கேட்குதுன்னு கேட்குறது. ஹீரோ வந்து பார்த்தோன்னா எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா, ஏன் நான் பார்க்க அழகாக இல்லையா, ஹேண்ட்ஸமாக இல்லையா பார்த்தோன்னு கேட்குறது. ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா சிரிச்சிட்ருக்கா, நீ எங்கன்னா திருந்தவே வந்து பார்த்தோன்னா மாட்டிக்கல, உங்கள் பசங்களோட மனசை என்னென்ன வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்க முடியல, நீ பார்க்க நல்லாவதாக தான் இருக்கேன், இப்போயே நான் வந்து பார்த்தோன்னா உன்னை ரிலீஸ் பண்ணி விட்றேன், நீ வந்து பார்த்தோன்னா தப்பிச்சு போய்க்கேன்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன். ஹீரோ வந்து பார்த்தோன்னா என்னால் முடியாது, நீ வந்தால் சொல்லு, நான் வந்து வேறு ஏதாச்சும் நாட்டுக்கு கூட வந்து பார்த்தோன்னா போய்க்கலாம், இல்லை என் நாட்டுக்கே வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு போயிடுறேன். இப்போதைக்கு என் நாட்டுக்கு போனால் நான் இங்கேருந்து ஒரு 2-3 மாதம் வந்து பார்த்தோன்னா வச்சு நீ டெய்லி என்னை வந்து பார்த்தோன்னா பார்க்க வரேன்னு தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தோன்னா நீ என்கிட்ட வந்து பார்த்தோன்னா நேர்லேயே இந்த ஜெயில் டைமில் வந்து பார்த்தோன்னா விசாரிச்சிருக்கா, இப்போயும் நீ மார்னிங் தான் விசாரிப்பேன், இப்போ என்ன நைட் டைம் வந்து விசாரிக்கணும்னு கேட்குறதுக்கு ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா சொல்ல சும்மா ஒரு கரிசனத்துக்கு தான், டெய்லி நீ அடி வாங்கிட்டு இருக்க வந்து பார்த்தோன்னா என்னால் தாங்க முடியல, இவங்களுக்கு எப்போல்லாம் போர் எடுத்து எப்போல்லாம் ஒன்று பார்த்து அடிப்பாங்க, சில பேர் ஒன்று அடிக்க மாட்டேங்கிறாங்க கேட்குறதுக்கு நான் சொன்னது கரெக்டு தான், எவனோ உள்ளே நடக்கிற ஒரு பாலிடிக்ஸு நான் எதுக்கு உன்னை போட்டு அடிச்சிருக்கிறேன், நீ ஃப்ரெண்டாக தான் வந்திருக்கேன், நானும் ஃப்ரெண்டாக தான் போயிருக்கேன், ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு எப்படி அடிச்சிக்க முடியும், எதிரியாக இருந்தால் மட்டும்தான் அடிச்சிக்க முடியும், அந்த எதிரிங்கிற யார், யார் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தா அவன் தானே எதிரி சொல்லுங்க. சரி இப்போ நான் உன்னை காப்பாற்ற இப்படியே பேசியிருந்தேன், கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிடும், நீ இங்கே மாட்டிப்பேன், நாளைக்கும் உன்னை எவனாச்சும் வந்து அடிக்கிறான், அவன் மேலே செம்ம கானில் வந்து பார்த்துட்டு இருக்கான், அவன் இந்தியான்னு சொன்னாவே அவனுக்கு ஒரு வெறி மாதிரி இருக்கும், அந்த நாட்டுக்காக என்ன பண்ணுற பதில் அதான் நம்ம வில்ல வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வில்லன் கிட்டே எவ்வளோ பேச வந்து பார்த்து ட்ரை பண்ண வீடியோ வச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் கேட்குற மாதிரி தெரியல, உன்னை இங்கேயும் அவனை வச்சு அவனை சமாதி கட்டிடுவான், உங்கள் நாட்டு வீரர்களும் உங்கள் நாட்டு சோல்ஜர்கிட்டே நாங்களும் பேசி பார்த்தா அவங்க எதுவும் கண்டுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியலன்னு சொல்கிறதுக்கு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் கண்டுக்க போகிறதும் கிடையாது, அவங்க எவ்வளோ தான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும்னு சொல்லுவாங்க, பட் உண்மையாக ட்ரை பண்ணுறாங்களா இல்லை அப்படியே விட்டுறாங்க கூட எனக்கு வந்து பார்த்தோன்னா தெரியல, அவங்க முடிஞ்சது அவங்க வந்து பார்த்தோன்னா பண்ணுறேன், நான் இங்கேயே வந்து பார்த்தோன்னா இருக்கேன், நானே வந்து பார்த்தோன்னா விடிச்சு போகிறேன்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறதுக்கு இங்கே இருக்கிற ஆளுங்க சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா விடுவாங்க, விடவே மாட்டாங்க, அப்படியே விட்டாலும் சத்த பணமாக தான் போடுவாங்க, நீ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாடி தான் போகும்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்து சொல்லிட்டு அது ஹீரோ வந்து பார்த்து சொல்லிட்டு நான் வீட்டுக்கு சத்தாலும் என்னை யாருக்குமே வந்து பார்த்தோன்னா குடும்பத்தை எனக்கு குடும்பம் இந்த யாருமே வந்து பார்த்தோன்னா கிடையாது, நான் போனாலே பெஸ்ட்டு, நீ ஊன்னு மட்டும் சொல்லி உனக்கு என்ன பிடிக்குன்னு வந்து பார்த்தோன்னா தெரியும், ஆனால் நீ சொல்ல மாட்டேங்கிறேன், ஏன்னா உனக்கும் இந்த ஒரு நாட்டுக்காக இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கிறேன், நீ சின்ன வயசுன்னு அப்படியே இருந்திருக்கேன், ராணுவத்தில் வந்திருக்கேன், யாராவது துப்பாக்கியோட சுட்டால் அது நமக்கு பிடிக்காதது தீவிரவாதம் அப்படின்னு தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிருக்கேன், நாம் அதெல்லாம் வேணாம் நீவும் சொல்லி இப்போயே போகலான்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஹீரோயின் பார்த்தோன்னா இவன் அடங்குற மாதிரி தெரியல, இவன் எப்படியாச்சும் அவனை காப்பாதுன்னு சொல்லி ஹீரோனுக்கு நல்ல மனசு வந்துட்டு சரி வா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சரி நீ சீரியஸாக சொல்லிக்கிறதுக்கு ஆமாம் வா இங்கேன்னு ஃபஸ்ட்டு உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா
ஹீரோ வந்து பார்த்தோன்னா அப்போ தான் பொய் சொல்ல அவனை காப்பாற்ற முடியும், இல்லாட்டி இவன் இங்கேயே இருந்து இப்பயே கடந்து பார்த்தோன்னா செத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி எப்படி அந்த இந்தியனோட அந்த பார்டருக்கு வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு போயிருக்கு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன், சரி நீ வரல அதை கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்த்தோன்னா போன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போய் தான் சொன்னேன், நீ உன் நாட்டுக்கே நீ திரும்ப வந்து பார்த்தோன்னா போயிரு, எப்படியாச்சும் வந்து பார்த்தோன்னா கேட்டேன், நான் இங்கேருந்து தப்பிச்சுட்டு அங்கே இருக்க ஒரு கொஞ்சம் 4-5 ராணுவ வீரர்களை எப்படியாச்சும் அடிச்சு போட்டு நான் வந்து பார்த்தோன்னா வந்தேன், இவ்வளோ நாள் ஏன் வரணும்னு நீ எப்படியாச்சும் சொல்லி உன் நாட்டுக்கு சமாளிச்சுக்க, நான் இங்கே அப்படியே சமாளிச்சுக்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா இனிமேல் நாட்டு பக்கம் போகிறதில்ல, போகிறதா இருந்தால் நான் அவன் கூடயே வரேன், இல்லாட்டி உன் நாட்டே கடந்து சாகிறேன், அட்லீஸ்ட் உன் மடியிலே சாகிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையாங்கிற வார்த்தை மட்டும் சொல்லு சொன்னால் நான் இப்போ கூட நான் எங்கேயாச்சும் கூட போய்க்கிறேன், என் நாட்டு பக்கம் நான் போகிற ஐடியான்னு சொல்கிறதுக்கு போனால் அவங்க கூட தான் போவேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், நீ இங்கே இருந்தால் நீ வந்து பார்த்தீங்கன்னா சத்துருன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் பார்த்தா சொல்கிறேன், நான் சத்தாலும் சரி நான் உங்க கூட தான் நான் வந்து பார்த்தோன்னா வாழ்ந்தால் நான் உங்க கூட தான் வாழ்வேன், எனக்கு இந்த நாடு எதிரி எதை பற்றியும் சொல்கிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அவள் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லை வான்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டாளங்க என்ன சும்மா விடாமாட்டோன்னு சொல்கிறதுக்கு நம்ம எதுக்கு நம்ம நாட்டுக்கு போகிற வேறு ஏதாச்சும் நாட்டுக்கு போய் நிம்மதியாக பொழைச்சிக்கலான்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மேலே வந்து பார்த்தோன்னா காதல் ஒரு கரிசனம், கண்டதும் காதலுங்கிற மாதிரி ஒரு லைட்டு ஒரு கரிசனம் வந்து பார்த்தோன்னா வருது. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா முடிவு பண்ணிட்டு சரி இனிமேல் நம்ம 2 நாட்டுக்கும் போக வேண்டாம், வேறு ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சவங்க ஈஜிப்டில் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க, நம்ம அவங்க நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா போகலான்னு சொல்கிறதுக்கு ஈஜிப்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு 3 கண்டத்தை தாண்டி இருக்குது, இங்கே துபாய், பாகிஸ்தானை தாண்டி துபாய் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு 2-3 நாடு இருக்குது, அதை தாண்டி எப்படியாச்சும் போயிடலாம் வந்து பார்த்தோன்னு சொல்கிறதுக்கு அது போகிற அந்த கஷ்டம் தான், ஆனால் நீ ஊன்னு சொல்லி இப்போயே அவனை கூப்பிட்டு நான் போயிடலாம்னு சொல்லிட்டு எப்படியே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணுறான்னு தெரியல, இந்த கண்டதம் காதலுங்கிற மாதிரி ஹீரோவும் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த நாட்டை விட்டு தப்பிக்கிறது பார்த்து ட்ரை பண்ண எப்படியோ ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு அந்த எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வண்டியெல்லாம் பிடிச்சி இல்லீகலாக போய் எப்படி அந்த நாட்டுகளே வந்து பார்த்தோன்னா எப்படி ஈஜிப்ட் பக்கம் போயிட்டேன், அதில் ரொம்ப கஷ்டமாக இருப்பதுலாம் அந்த எல்லா பார்டர்ஸும் வந்து பார்த்தோன்னா இது பண்ணணும். நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் பாகிஸ்தான் இருக்கிறது எந்தெந்த பார்டர்னு சொல்லிட்டு அவளால் ஈஸியாக வந்து பார்த்தோன்னா கிராஸ் பண்ண முடியும், பட் ஹீரோவால் கிராஸ் பண்ண முடியாது, அவனை எப்படியே மறைச்சிக்கிட்டு அவன் நாட்டில் இருந்துக்கிட்டு அவனை எப்படியே வெளியே கூப்பிட்டுருக்கோம். நம்ம ஹீரோவுக்கும் வில்லனுக்கு வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிது, ஹீரோவும் காணும் இவளையும் வந்து பார்த்தோன்னா காணும் சொல்லி நம்ம வில்ல வந்து பார்த்தோன்னா இப்போயே கடுப்பது நம்ம நாட்டு ஒரு பொண்ணு வந்து பார்த்தோன்னா இன்னொருத்த நாடு வந்து பார்த்தோன்னா ஓடி போயிட்டு நம்ம நாட்டோட இதையே வந்து பார்த்தோன்னா இது பண்ணிட்டு அவனை எங்கே பார்த்தாலும் சுட்டு தரலன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு அது நைட்டு தான் வந்து பார்த்தோன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கேன், இருக்கிறது பாகிஸ்தான் தானே எப்படியோ வந்து பார்த்தோன்னா ஒரு நைட் எப்படியே வண்டி பிடிச்சி இங்கேயும் ரொம்ப ஒரு பல 1000 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டுருக்கோம், ஒரு நாடுனா எவ்வளோ 2-3 நாள் ட்ராவல் ஆகிற மாதிரி எப்படியோ பிடிச்சி போகிறேன். பார்டர்னா சில ஆர்மி போய் கரெக்டாக தெரிஞ்சிருக்கும், சில ஆர்மிக்கு அந்த ஃபேஸ் எல்லாமே இப்போ தான் தெரிஞ்சிருக்காது. காலையில் வில்லன் விழிஞ்சு பார்க்கும்போது இங்கே இதை நடந்துட்டுருக்கு, அவன் அப்படியே வண்டி பிடிச்சி போயிட்டுருக்கு, எப்படியே அந்த ஆர்மி சப்போர்ட்டு ஆர்மினா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் வச்சு எப்படியோ பாகிஸ்தான் தானே இருக்கிற ஒரு 2 கண்டம் வந்து பார்த்தோன்னு இருக்குது, அதையும் எப்படியோ வந்து பார்த்தோன்னா கப்பல் ஏறி பஸ் ஏறி கார் ஏறி எப்படிலாம் தப்பிக்க முடியுமோ அப்படியெல்லாம் தப்பிச்சு அந்த ஈஜிப்ட் நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிடுறாங்க. அவனுக்கு எப்படின்னா ஈஜிப்டில் அந்த தாத்தா இருக்கார் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்சவன் மூலமாக அந்த ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு நேம் எல்லாமே மாற்றி இவங்க ஈஜிப்ட்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிடுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ஃப்ளாஷ்பேக். ஹீரோ அதான் சொல்லிப்பேன், ஹீரோ ஒரு இந்தியாக்காரன், அவன் ஒரு பாகிஸ்தான்காரி, நேம் வந்து ஹீரோ நேம் வந்து விஷ்ணு, ஹீரோயின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு முஸ்லீம் நேம் வச்சுருப்பாங்க, வில்லன் வச்சுருப்பாங்க. வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டாக இருக்கும். இப்போ உள்ளே வந்த உடனே எல்லாத்தோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிப்பாங்க, அடையாளத்தை எல்லாம் மாற்றிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த தாத்தா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நம்ம வில்லன் வந்து பார்த்தோன்னா கதையை முடிக்கிறேன், நீ எப்படியோ தப்பிச்சிட்டு இப்போ அவனோட குடும்பமே நடத்தி 7-8 வருஷம் கழிச்சிருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு டியூட்டின்னு சொல்லிட்டு அப்போ வில்லன் சொல்லியிருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு டியூட்டி எவனாச்சும் ஒருத்தனை சுட்டு கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் எஜிட் பக்கம் வந்து, ஆனால் இங்கே வந்து பார்த்தேன் நீங்கள் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் இருக்குது, இதை பார்த்து எப்படி நீ நம்ம நாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணிட்டேன் அச்சா அபாச்சான்னு சொல்லிட்டு நம்ம வில்ல வந்து பார்த்தோன்னா அவகிட்ட வந்து பார்த்தோன்னா கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா இதோட ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா நம்ம தாத்தா கிட்டே பேசுகிறேன், நான் கூட பெரிய கதையாக இருக்கான்னு பார்த்தேன், நல்ல வேலை நீ உங்கள் எதிர்நாட்டு வீடு பொண்ணே அது பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கேன், ஆனால் நீ எதிரியாக சொல்ல நீ ஒரு நட்பு நாடாக தான் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன், கரெக்டாக தான் எங்கள் நாட்டில் இதே பிரச்சனை தான், எவனோ ஒரு பண்ண நடுவில் ஒரு பைத்தியக்கார பிரச்சனை தான் இவ்வளோ ஒரு பாலிடிக்ஸ் வந்துச்சு, நாங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு வார் குடும்ப இழப்பு சொந்தத்தையே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நண்பர்களை இழந்தோம், நம்ம தாத்தாவும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சோகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோம். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் எப்படியாச்சும் சொல்லி கூப்பிட்டு இனிமேல் இந்த நாட்டு பக்கமே நான் இங்கே தலை வச்சு கூட படுக்கணும்னு சொல்கிறதுக்கும் நம்ம தாத்தா வந்து பார்த்தோன்னா இனிமேல் தாண்டா இந்த நாட்டு நீ தலை வச்சு படுக்கணும், இது வரைக்கும் நான் யாருன்னு வெறும் ஒரு பேக்கரி ஷாப் இந்த மாதிரி தான் நினச்சிருக்கேன், நான் யாரும் தெரியல, இப்போ அவ்வளோ 2 பேர் சேர்ந்து காப்பாற்றணும்னு சொல்கிறதுக்கும் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறேன், நீங்கள் என் கூட வராது உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடப்போறேன்னு சொல்கிறதுக்கும் நான் பாட்டி வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன், நீ யாருன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காத, அவர் ஒரு பேக்கரிக்கார் மட்டும் இல்லை இவருக்கிட்டே ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பில்டப்லேயே வந்து பார்த்தோன்னு சொல்லிட்டு இதோட நம்ம பார்ட் 4 நம்ம முடிச்சுக்கலாம், அடுத்து நான் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம்.